ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நேபாள் ரெசிபி சுக்கௌனி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா விரிஸ்ட்டு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் எப்படி தாளிப்பீங்களோ அது மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. தாளித்த பின்னாடி அதை அப்படியே தயிர் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் லெமன், கொரியாண்டர் லீவ்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான சுக்கௌனி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.